அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி வீட்டில் சிம்பிளாக தான் தோசை வடகரி. அது எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். தோசை நீங்கள் செய்வீங்க, இருந்தாலும் இன்றைக்கி அந்த டிஷ்ஷு. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, தோசை வச்சாச்சு. ஒரு 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கல் ரெடி ஆகிடும். கல் சூடாச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், தண்ணி லைட்டாக தள்ளிச்சா கல் சூடாக வந்துடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க மாவு. உங்களுக்கு தகுந்த மாதிரி தோசையை பெருசாகவும் பண்ணிக்கலாம், சைஸு சின்னதாகவும் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸில் பண்ணிக்கிறேன். இப்போது தோசை லைட்டாக அழகிய இருக்காது. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. தோசை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. தோசை ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கணும், நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். லைட்டாக அப்படியே அந்த முனையில் அப்படியே அழகாக திருப்பி வேண்டியது தான். சிம்பிள் தாங்க, அவ்வளோதான். இது 3வது தோசை. நம்ம வீட்டில் இருக்கிற சமயத்தில் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை வீட்டில் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னாக்கா அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அது இல்லாத இந்த மாதிரி நம்ம செய்ய சமயத்தில் நமக்கும் ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் இருக்கும். இது எனக்கு அதனால தான் இந்த சமையல்னாக்காமே சண்டேனால நானே சமைச்சு எல்லாருக்கும் தருவேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். என்ன ஜெய், எப்படி இருக்குது தோசை? நல்லா இருக்குதுங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.